ஆமா இப்பேற்பட்ட சபை வந்தனே நான் யார் என்ன தெரியுமா? ரத்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அண்ணாவருடைய முதல் மந்திரி என சொல்லக்கூடிய பஞ்ச மந்திரி என்று பஞ்ச மந்திரி என்று கூறினோம். சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சமந்திரி என்ற கூறினோம். எங்கள் நாமதயம் என்னவென்று அறிந்தாயா? அதாவது சிம்மாசி, கேகாசி, கராசி, சம்மாசி, மகாராசி. மகாராசி என சொல்லக்கூடிய 5 மந்திரிகள். நாங்களாம் 5 மந்திரிகள். நமது அரசனாகிய ஆதாவிசூரர் அன்னவரை நேரில் சென்று காண்போமா? செல்லலாமா? கொண்டு வந்து மகாராஜா நமது அரசர் வந்து விட்டாரா? நாங்க வந்து நின்று கூடினாயா? அரண்மனைக்கு செல்லலாமா? ஓ அரசே மந்திரிமார்கள் பாதாரகமலுக்கு அநேக கோடி வந்தனம். அல்லதோ மந்திரி என் பாதத்தை பண்ணினபடியா பாதத்தை பண்ண எப்படி தெரியுமா? எப்படி ஆட்ட பாந்தி டாடா மந்திரி இந்த ரத்னாபுரி கோட்டையில் சர்வ ஜாக்கிரதையோடு அரசாட்சி செய்து அருகாமையில் மந்திரி ஒருவர்
நானும் என் தம்பியாகிய எனதாபிசுரனும் தபம் செய்ய செல்ல போகிறோம். ஆகையால் உங்களை அழைத்தோம். அப்படியா? பணிந்திட நீ தபம் செய்கிறாய். அத்த பாலங்களும் நடுநடுங்கி விடுவார்கள் அல்லவா? அப்படி இருக்க நீங்கள் எதற்காக தவம் செய்ய சொல்ல வேண்டும் என்று கூற வேண்டும். அல்லது மந்திரி அரசு அட பந்தம் பயந்து வந்த பின்பு வில்வித்தை குதிரையேற்றம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்தை ஆமாம் அரசே. அதற்கு இப்போது முன்னோர்கள் வாழ்ந்தபடி வீர கோத்திரத்தோடு வாழ வேண்டும் என்றால் ஆமாம் நாம் சாகா வரம் தேக உடல் போகா செல்வம் இப்படி சொல்லக்கூடிய வரங்களை பெற செல்ல வேண்டும். அப்படியா? ஆகையாலே உன்னிடம் சொல்லிவிட்டு தரவே அதோடு மட்டுமல்ல, 16 வயதிலே கல்வி காணும் 16 வயதிலே இன்றைய தேசத்திலே படைத்த பரம கடவுளை நோக்கி செய்ய போகிறோம். ஆகையால் உங்களை அழைத்தோம். அப்படியா? ஆமா, எடு இருக்குது. நீ எடு பாட்டு. அப்படி இருக்க நீங்கள் எதற்காக தவம் செய்ய சொல்ல வேண்டும்? ஒரே அவசரமாகவே விவரமாக தெரிவிக்கின்றேன். தேவனுக்கு கேட்பாய். வீரிய மந்திரிமாரே வீர ரசிகளாச்சாரிய செய்திக்க நான் தெரிவிக்கின்றேன். என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கு 33 தேவர்களும் 33 கோடி தேவர்களும் திதி அம்மையாருக்கு 66 கோடி தேவர்களும் அரக்கர்களும் பிறந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தேவர்கள் என்ன நினைத்தார்கள்? திருப்பாக்கடலிலே அமிர்தம் களைய வேண்டும் என்று எண்ணிதானே அமரராக இருக்க வேண்டும் என்று எண்ணி
திருப்பாக்கடலிலே அமிர்து கடைய வேண்டும் என்று தானே எண்ணினார்கள். அப்படி எண்ணும் பொழுது என்ன செய்தார்கள்? அகமேடகிரி என்று சொல்லக்கூடிய மந்தார மலையை மத்தாகவும் வாசி என்னும் பெயரை பாம்பை காம்பாவும் கொண்டு அந்த மலையை கடைய வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி நாம் தேவர்கள் மட்டும் அதை கடைந்தால் முடியாது, அசுரர்களின் நம்மளுடைய உதவியை நாடினார்கள். அப்படி நாடுகின்ற பொழுது என்ன செய்தார்கள்? அமிர்து கிடைத்தது. இந்த சதிக்கார மாயன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? தேவர்களை மாயாமோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு உண்மையான அமிர்து கொடுத்தான். நமது தேவர்களுக்கு அசுரர்களுக்கு ஏமாற்றி வந்து கொண்டிருந்தான். ஆனால் அதிலே ஒரு அரக்கனாகப்பட்டவன் என்ன செய்தான்? தேவர்கள் போல் வேடம் பூண்டு அவனும் சென்று அமிர்தத்தை பருகினான். அப்படி பருகிய உடனே சூரிய சந்திரர் அதை கண்டு மாயாமோகினி அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த மோசக்கார மாயனிடத்திலே தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த உடனே என்ன செய்தார்? தன் அகப்பையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை எடுத்து அந்த அரக்கனை சிரம் வேறு உடல் வேறுதான் அறுத்தான். அப்படி அறுத்த உடனே அவன் அமிர்து உண்டதால் அவன் அமரனாக இருந்தான் அல்லவா? முண்டமாகப்பட்டது பாம்பு தலையாகப்பட்டது பாம்பு உடலாகவும் தானே வளர்ந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? முக்கன் படைத்த பரம கடவுளை நோக்கி தவம் செய்து 9 கோள்களிலே அசுர கோள்களாகத்தானே ராகு கேதுவாக உருவானார்கள். அப்படி உருவானார்களே அந்த ராகு கேதுவாகப்பட்டவர்கள் எனது பாட்டன்மார்கள் ஆவார்கள். ஆமாம், அவர்கள் மார்பிலே உதித்த சேயனுக்கு பிறந்தவன் சிம்மதோசனுக்கு பிறந்தவன் வைலன் கோமகன் விஜயன் என்று சொல்லக்கூடிய 4 பிறந்தார்கள். ஆமாம், அதிலே மூத்தனாக விளங்கக்கூடிய சூரனாகப்பட்டதற்கு மாயாமோகினியை குலகுரு சுக்கராச்சாரியர் மாயாமோகினியை மனம் முடித்து வைத்து அன்னவருக்கு வாதாபி எனதாபி என்று நாங்கள் பிரார்த்திப்போம். எனது முன்னோர்கள் போல நாங்களும் அமரராக வேண்டும் என்று சாகாவரம் ஆடப் போகின்றோம். ஆகையால் நாங்கள் வரும் வரை ரத்னாபுரி பட்டணத்தை சீரும் சிறப்புடன் அமர்ந்தவர்களே. நீங்கள் யாதொரு முறையும் சொல்லாமல் நீங்கள் செல்லருக்கும் தவறு நிலைக்கு சென்று தாங்கள் எவ்வாறு நடத்தினீரோ அவ்வண்ணமே நானும் ஆட்சி குறித்து தாங்கள் வரும் முறை காத்திருக்கிறேன். அமைச்சமார்களே, நான் வருகின்ற வரை ரத்னாபுரி பட்டணத்தை சீரும் சிறப்புடன் செல்ல வேண்டும். தவத்திற்கு தேவையான 61 அடி செப்பூசியை நாட்டி அதன் மேல் 7 எலுமிச்சங்கனியை வைத்து அதன் மேல் 7 மிளகை வைத்து அதன் மேல் என் அண்ணனுடைய கட்டளையும் என்னுடைய பெரிய ஊன்றி இடது காலை எடுத்து துடை மீது அமர்த்தி கடுமையான தவத்திற்கு தேவையான சொந்த பொருட்கள் அனைத்தையும் தயார்படுத்துவாய். நாங்கள் இருவரும் சென்று பரமக்கடவுளை நோக்கி தவம் செய்ய நேரத்திலே அந்த நேரத்திலே அதோ தீவிர சஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவர் தர்பாராகிறார். அண்ணவரால்
தண்டம் சுவாமி தண்டம். நீ திக்கத்தெல்லாம் உண்டோம் வேற நேரத்தை காட்டா கபடு போட உண்டோம். சாமி நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. இதே சிஷ்யா. ஆமா சுவாமி, நான் சீசா அவன் பாட்டிலே அவன் பாட்டு புல்லு பரமானந்தா கர்மாந்திரம் லட்சுமி கடாட்சம் பொருந்திய செவை நாடி வந்தேன். இன்னாரிலே 2 விளக்கம். எனக்கு நல்லா தெரியும் சாமி. எப்படி என்று கூட சிசியா கையிலே சிம்மாடு கட்டை, நெத்திலே திருடாம பட்டை, கைத்திலே உத்திராட்ச கொட்டை, கையிலே சிம்பளா கட்டை, அடியிலே 2 வேற கொட்டை. நீ கம்முனு போடா கொட்டை. நீ யாரு சொல்லு சாமி. தெரிவிக்கின்றேன். ஒரு காலத்தில் சத்தியலோகத்திலே பிரம்மதேவனின் சபையில் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை என்று சொல்லக்கூடிய நாட்டியமாதர்களும் அடியமாடி கொண்டிருந்தார்கள். அப்படி நடினமாடி கொண்டிருக்கும் பொழுது ஊர்வசியின் மேலாடப்பட்டது சற்று விலகியது. அது நேச விலகியது. ஆமா, பிரம்மதேவன் ஊர்வசியின் மேல் மோகம் கொண்டார். ஆசை வச்சார். ஆமா, பிரம்மதேவனும் ஊர்வசியிடம் சென்று பெண்ணே மோகத்தை நீ கேட்க வேண்டும் என்று அப்படி கேட்க அம்மனாகப்பட்டது மறுப்பு தெரிவித்தார். ஆமா, இதை உணர்ந்த ஊர்வசியாகப்பட்டது பிரம்மதேவன் நம்மளை விடமாட்டார் என்று அறிந்து பிரம்மலோகத்தை விட்டு ஓட்டோடமாக ஓடியது. ஆமா, அப்படி ஓடிய உடனே பிரம்மதேவனும் பின்தொடர்ந்து ஓடினார். ஊர்வசியாகப்பட்டது பிரம்மதேவன் நம்மளை விடமாட்டார். ஆமா, அங்க இருக்கக்கூடிய தலைகளுக்கும் மன்னான் இருக்கிறார் அல்லவா, அவர்கள் வீட்டில் உள்ள அங்க கைதிகள் இருந்தது. கைதிகளோடு ஊர்வசியாகப்பட்டது பெண் கைதியாக தானே மாறி மறைந்து கொண்டது. இவங்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு பொண்ணு கைதி ஆயிடுவோம், பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பொண்ணு கைதி ஆயிடுச்சு. இதை அறிந்த பிரம்மதேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஞானத்தால் அறிந்தார். அவரும் ஞானத்தால் அறிந்து கொண்டு அவரும் ஒரு ஆண் கைதியாக பெண் கைதியா மாறிட்டா நம்ம ஆண்களை கைதியா மாறிடுவோம். அப்படி ஆண் கைதியாக உருவெடுத்து உடனே புணர்ச்சி செய்தார். அப்படி புணர்ச்சி செய்த உடனே அப்பொழுதே பிறந்தேன். அப்ப நீங்க கைதிக்கு போறீங்க? கைதிக்கு போறது அப்படி பிரம்மதேவனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்த நான் தான் திரிலோக சண்டாச்சாரியாக நாரணமுனி. தெரியும் சாமி. அதிகாலையில் இருந்து
அதிகாலையில் எழுந்து ஜபதப அனுஷ்டான் விதிகளை முடித்துக் கொண்டு வைகுண்டம் சென்று என் தாத்தாவையும் பாட்டியையும் வணங்கி அன்னவரிடம் நல்ல ஆசையை பெற்று உடனே சத்தியலோகம் சென்று என் தாய் தந்தையை கண்டு அவர்களிடம் அந்த வரங்களை பெற்றுக் கொண்டு உடனே கைலாயம் சென்று அங்கும் நல்வரம் பெற்று இப்படி உலகம் செய்வது என்னுடைய வணக்கம். ஆமாம், இது போகட்டும். ஒரு காலத்தில் தச்சகன் இருக்கிறான் சகோதரனும் விஷ்ணுவை கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவருடைய புதல்கள் 100 பேரை கைலாயத்தில் கோயிலாக விட்டிருக்கக்கூடிய உட்கண்டாரிய பரமக்கடலை நோக்கி தவம் செய்ய அனுப்பினார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? நானும் அந்த 100 புதல்களையும் மனதையும் மாற்றி விஷ்ணுவின் பஜனை கோஷ்டிகளாக மாற்றி விட்டேன். ஆமாம், பஜனை கோஷ்டிகளாக மாற்றி அதை அறிந்த தச்சகன் என்ன செய்தான் தெரியுமா? மறுபாவி எனக்கு ஒரு சாபம் அளித்து விட்டான். என்ன சாபம் கொடுத்தாரு? என்ன தெரியுமா? அனுதினமும் நீ ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் உன் வயிறாகப்பட்டது பெருத்து உன் தலையாகப்பட்டது சுக்குநூறாக தானே போக வேண்டும். ஆமா, மூட்டை சுந்தரணும். ஆமா, அப்படி சாபத்தை கொடுத்தாரு. அப்படி நான் தினமும் கலகம் செய்யாவிட்டால் என் வயிறும் தலையும் சுக்குநூறாக வெடித்துவிடும். அப்படி நான் கலகம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த தினத்திலும் எந்த ஒரு கலகமும் புலப்படவில்லை. கலகங்கள் எல்லாம் உங்க தாத்தா ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி நாராயண மந்திரத்தை காட்டின் வழியாக சென்று கொண்டு நாராயண பெற்றோர் பெருமாள் அடியாயில் ஆண்டவர் அவர் கலகம் கிடைக்கும். நாராயண சீமான நாராயண பெற்றோர் சீனமோ நாராயணமூர்த்தி கமிட்டி போடா ஆம்பளை சாமி கூடுதல் பார்சா ஒரு நடக்குது முட்டை கணக்கு கமிட்டி நானே கேட்ட கதை. அவர் 3 இல்லாத ஆளு. ஆமாமா 3 இல்ல என்ன இல்ல மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை முட்டை தட்டுற முனிவர் பனியர் தின்றா சொல்லு பனியர் தின்றா சொல்லு முத்து தரத முனிவர். மண்ணா ஞானத்துல சாபம் கொடுத்தாரா அவனை சாப்பிட்டு போ. ஓஹோ அவரை சாபம் கொடுத்து சொல்லிடுவா. எனக்கு உண்மை சாப்பிட்டாங்க கால விட வச்சாங்க. எத்தனை பக்கம் தாக்கி சொல்லி அடிச்சுங்க வந்தாங்க. இவன் ஒரு பட்டநாய் ஆக்கி என்ன ஒரு கடனாய் சாம் செய்ய அப்படி சாபம் கொடுத்தாங்க. அது ஆசை நிறைவேற்றப்படும். அது அப்படி விடுங்க. அப்படி மாத்தி விட்டாங்க. நான் மாத்தி அவனை மாத்திக்கிட்டு அப்படி சாபம் கொடுத்தாங்க. என்ன ஒரு கடை கைதேவம் அவனோட கொட்ட கைதேவம் ஓலஞ்சாதி அடுப்பு வச்சுவாங்க. அந்த ஆசை நிறைவேற்றப்படும். என்ன ஆசை நிறைவேற்றிருக்காரு. ஆமா சரி பாரு சாமி ஞானத்தால் பாருங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அவனும் ஒரு கணக்கு பார்க்கறான். ஓ ஓம் ரீம் ரீம் சோம்பு சோம்பு கட்ட சுக்கு சுக்கு மிளகு ஜீரகம் கெட்டுக்கோஜனம் கடையில பேரு ஆத்துல மீன் குத்துல பாபு கடையில கோட்டறது சரியான கலகம் எடுத்து என்ன கலகம்? எங்க பாட்டி எங்க பாட்டை சோழகுள்ள போறாங்க போய் ராத்தாரு சரி சாமி உனக்கு என்ன கலகம் எடுத்தது? அது என்ன யாரோ சூரர்கள் தபம் செய்ய நோக்கி செல்கிறார்கள். ஆமா ஆமா அங்கு சென்றால் ஆமா அங்கு சென்றால் நமக்கு ஒரு நல்ல கலகம் ஏற்படும். ஆமா வாதாபி குட்டியனா இன்றைய தினத்திலே கைலாயம் நாடி செல்ல வேண்டும். அப்படியே செல்லலாமா? அப்படியே செல்லலாமா? கங்காதர கங்காதர
டேய், நாம் பரமனை நோக்கி தவம் செய்ய செல்லும் பொழுது காரகத்தில் வையா. யாரோ கூணல் போட்டவன் நம்மை வழிமறிக்கிறான். டேய், யார் இந்த ஊரு? அதே கம்மிமார்களே கம்மிமார்களே ஏய், முனிவரே, என்ன வார்த்தை? தமிழ்மார்களே ஏய், நாடகத்திலே நாங்கள் பாலகரை போல் திரிகிறீர்கள். ஆவி உடை அணிந்து. ஆயுடைய அணிந்து கொண்டு சென்று எங்கு செல்கின்றீர்? ஓ நான் எந்த போறேன்னு கேக்குறேன். ஆமா அடேயா. ஏய், முனிவரே, இதோ தெரிவிக்கின்றேன். கூறுவோம் நாங்கள் யார் நாங்கள் யார் என்பதை தெரிவிக்கின்றோம். முதலிலே குறுக்கே வழிமறித்த நீ யார் என்ற விவரமாக தெரிவிக்கின்றோம். கொண்டேன் உங்களை கண்டு முதலில் நீங்க தெரியுங்கள். வேற வழி மறித்து ரத்தினாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வைரா சூரனுக்கும் மாயா மோகினிக்கு பிறந்த என் பெயரோ வாதாவிசூரன், என் தம்பி பெயரோ எனதாவிசூரன். இப்போ ஏதாவது உன் பெயரை சொல். நல்ல மனம் படுத்தவர். ஆமா தம்பி எனதாவிசூரன், இந்த வேதியின் என்ன தெரிவிக்கிறது தெரியுமா? தம்பி நமது பேரை கேட்டால்
தெரிவித்து விட்டோம். ஆனால் அவன் பெயரை தெரிவிக்கவில்லை. அவனுடைய வீரர்களை பிடிக்கி அசகுலம் செய்யட பார்க்கிறான். அந்த தம்பி தான் வந்து புண்ணுமே. தலையிலே சிமாறு கட்டை, நெத்திலே திருநீர் பட்டை, கழுத்திலே உத்திராட்ச கொட்டை, கையிலே கமண்டல கட்டை, கழுத்திலே பூணூல், பொட்டை. நாங்க தவம் செய்ய போறப்ப ஒரு பூனை குறுகா வர மாதிரி நான் நாளைக்கு வரப்ப இவன் பொண்டாட்டி குறுகா வந்த மாதிரி நீ யாரு? மல்லுகள் செய்ய வேண்டாம். என் பெயர் தான் ஒரே நொடியில் சொத்தக்கூடிய சஞ்சாரி மூன்றாக சுற்றி வந்த நாங்கள் இருவரும் ஏதோ தெரியாத தனமாக நீ யார் என்று தெரியாம உன்னை அடித்து விட்டோம், யார் என்று உதைத்து விட்டோம். இந்த சிறுவர்களை வாதாபி எனதாபி இருவர் சூரர்களையும் மன்னித்தருங்களேப்பா. மங்களம் உண்டாகட்டும். உங்கள் பாதங்கள் அந்த கமலங்களுக்கு நாங்கள் இன்றைய தினத்திலே சிடமன்ன ஊரை பாடு அரிதாகிய தபத்தை செய்து நாங்கள் சாகாவரம் வாங்க போகின்றோம். தினமுடன் வாங்கி வருவதே உறுதி. நாங்கள் சென்று வருகிறோம். நாங்கள் அடியேன் ஏதோ ஒரு குறை செய்து இருந்தாலும் நாங்கள் மன்னித்தருங்கள். உங்கள் பாதத்திற்கு நமஸ்காரம். பெற்றுக் கொள்ளுங்கள். வாதாபி எனதாபி சூரர்கள் அப்படி தவம் செய்து சாகாவரம் தர போகிறார். அப்படி சாகாவரம் பெற்றால் குடு கொடுக்குறான். என்ன பண்ணுவோம்? அவன் சும்மாவா இருப்பார்கள்? தேவர்களையும் மற்றவர்களையும் இம்சை செய்வார்கள். அதனால் நாம் வைகுண்டம் சென்று தாத்தாவிடம் சென்று இந்த முறையை தெரிவிக்க வேண்டும். எங்க செல்ல வேண்டாம். தண்ணி வராத மணி அடக்கட்ட போறேன். புறப்படு. வைகுண்டம் செல்ல வேண்டாம். புறப்பட்டு போலாம்.
வந்துவிட்டோம். என் தாத்தாவிடம் அந்த செய்தியை உரைப்பாயாக. வெற்றி வரங்க. இப்படியாக நாரதமாக முடிவர் மாதாவின் சூழர்கள் மரபணு நோக்கி தவறு செய்ய போகிறார்கள். வரம் பெற்றுவிட்டால் பின்னால் தேவர்களுக்கு என்ன ஆகுமோ இந்த செய்தியை முன்கூட்டி சென்று வைகுண்ட வாசலாகிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தியிடம் தெரிவிக்க வர வைகுண்ட வாசலாகிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி கண்ணன் கற்பார் அந்த கதை தொடரும்.